டயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் 18 ரியரில் 17 இன்ச்சஸ்லையும் டியூப்லெஸ் அலாய் தான் கொடுத்துருக்காங்க. டயர்து எம்ஆர்எஃப்ன்றதுனால நான் வந்து ஸ்பெஷலாக டயர் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லையே, அவங்க பேட்டர்ன் எல்லாமே அதுவே நல்லா தான் இருக்கும். பட் மெயினாக பிரேக்கை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் இயரில் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வெஹிக்கிளில் ரொம்பவே ப்ளஸ்ஸான விஷயம்னு சொல்லணும்னா நான் பிரேக்கையுமே சஸ்பென்ஷனுமே சொல்லுவேன். வேறு லெவலில் எனக்கு வந்து ஃபீல் கொடுத்தது. ஸோ எந்த அளவுக்கு நான் அந்த டாப் ஸ்பீடான 130 போயிட்டு இமீடியட்டாக பிரேக் போட்டாலுமே எந்த ஒரு அலாயிறது எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இதுவுமே எனக்கு இஷ்யூவாக தெரியல. இமீடியட்டாகவே வந்து ஸ்டாப் பண்ண முடிஞ்சது வெஹிக்கிளை. அண்ட் சஸ்பென்ஷன் வேறு லெவல் ஃபீல்னே சொல்லலாம். அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அவ்வளோ பம்பினஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். எந்த ஒரு இதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ்மே இருக்குது இல்லையா, அதனால். ஸோ சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் அண்டு ரியரில் பார்த்தீங்கன்னா டியூவல் ஷாக் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே ரீட்யூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை. ரைடில் எனக்கு சூப்பரான ஃபீல் கிடச்சது. ஒரு தரமான வண்டினே சொல்லலாம். என்னென்னலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம்னா, நமக்கு ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் வந்து யூஎஸ்டியாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இந்த ஒரு ப்ரைஸுக்கு இது ஓகே தான் நான் சொல்லுவேன். யூஎஸ்டி ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஃபீல் கிடச்சிருக்கும். அண்டு டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 6 ஸ்பீடில் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி கொண்டு வந்திருக்காங்கன்னா, 2nd, 3rd, 4th கியருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோடுக்கு தான் வந்து ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ரோட்ஸ்டர்ன்றது கம்ப்ளீட்டாக நமக்கு சிட்டிக்குள்ளே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்றத மைண்டில் வச்சுட்டு இந்த 2nd, 3rd, 4th கியரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹைவேல நம்ம போகும்போது 5th and 6th கியரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியோடைய எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து நம்ம வாக் அரவுண்ட்லேயே வந்து வேறு லெவலில் இருந்ததுன்னு ஃபீல் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போது ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்டை பொறுத்தவரை நமக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்கல. அந்த பாட்டில் சவுண்ட் ஃபீல் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் நம்ம ரைட் பண்ணும்போதுமே என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. வேறு லெவலில் இருந்தது. பட் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, டிபி கில்லர் போடலை. ஸோ உங்களுக்கு சேலுக்கு உங்களுக்கு டெலிவரி ஆகக்கூடிய வண்டியில் டிபி கில்லர் இருக்கும். அதனால் இந்த சவுண்டு கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ வண்டியில் கலர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ஷேடோ கிரே. இது இல்லாமல் 4 கலர் ஆப்ஷன் இருக்குது. டோட்டலாக 5 கலர் ஆப்ஷன் தராங்க. ஸோ வெஹிக்கிளுடைய வாரண்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 years RLs 50,000 kilometers கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்டெண்டபிள் அப் டு 6 years வரை கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,10,000 நமக்கு ஸ்டார்ட் ஆயிருந்தது இதுக்கு ப்ரீவியஸாக கொடுத்துருந்த பட்ஜெட்டில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரீஃபார்ம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 1,93,000 ஸ்டார்ட் ஆகி அப் டு 2,10,000 வரை எஸ்டிமேஷன் ப்ரைஸ் இருக்குது இதோடைய 5 கலருக்குமே. அண்டு அதில் இன்னொரு இது ஆவரேஜான டிஃப்ரென்ஸு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் 4,000 வந்து ஆவரேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. SD ரோட்ஸ்டர் 2025 மாடல் ஒரு வேறு லெவலில் ஒரு என்ட்ரின்னு சொல்லலாம். இந்த வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்ன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.